அப்ப தற்கொலை செய்தவருடைய உயிர் இங்க சுத்திக்கிட்டு வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வீட்டை தற்கொலை செஞ்சான்னு வைங்களேன், அந்த வீடு மார்க்கெட் வெளியில பாதி விலைக்கு வந்துடும். தற்கொலை செஞ்ச வீடா இருந்தா 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் எப்படலாம். ஏன் எவனும் வாங்க மாட்டா, இருக்கிறவங்க ஓடி போயிருவான். ஏன்னா ஆவி சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இது மாதிரி நம்பிக்கையை வச்சு நாங்க நிறைய ஊர்ல பர்ச்சேஸ் வாங்கி இருக்கிறோம். இந்த தற்கொலை செஞ்ச வீட்டை பாதி விலைக்கு வைப்பாங்களா, அந்த மாதிரி இடத்த தௌஹீத் ஜமாத் இணைஞ்சிருக்கு. நிறைய ஊர்ல பள்ளிவாசலாக்கி வச்சிருக்கிறோம் கம்மியான காசுக்கு வாங்கி. இந்த அளவுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. அப்ப தற்கொலை செஞ்சவனுடைய ஆவி என்ன, அது சுத்திக்கிட்டு இருக்கணும்ல மார்க்கத்துல சொல்லப்படலைங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 தான் சொல்லப்பட்டிருக்கு. இறந்த உடனே ஒரு கபூர்ல உடனே வைக்கிறாங்க. வச்ச உடனே நல்லவன் கெட்டவன் 2 தான். கேள்வி கேட்கப்படும். முன்கர் நக்கீர்ன்ற மாணவர்கள் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு உன்னுடைய இறைவன் யாரு, இந்த மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கப்படும். நல்ல அடியாரா இருந்தா ஆன்சர் ஒழுங்கா சொல்லிடுவாரு. அதுக்கு மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போக வேண்டியது இல்ல. உலகத்துல நல்லா வாழ்ந்தா பதில் தன்னால அங்க வந்துடும். உலகத்தில் நல்லா வாழலைன்னா பதில் வராது. அதான் மேட்ரு. நம்ம ஒழுங்கா அந்த உலகத்துல குர்ஆனை போய் வாழ்ந்தோம்னு சொன்னா என்ன கேள்வி கேட்டாலும் சர சரணம் இணைஞ்சிருவோம். நம்மள அறியாமலேயே அந்த பதில் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். வந்தவன என்ன செய்வாங்க, நீ தேறிட்ட, நீ பாஸ் மார்க் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்வாங்கன்னா பிஞ்சு சொர்க்கத்துல கிடைக்கும்ல அதெல்லாம் அப்படி காட்டுவாங்க. கபூர்லயே என்ன செய்வாங்க, அப்படி நம்ம எடுத்து காட்டுவோம்ல. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீடு இப்படிதான் இருக்கும், இந்த மண்டபம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்தை அப்படி நம்ம இணைஞ்சிருப்போம். முன்னாடியே இன்ஜினியர் போனீங்கன்னா இதே மாதிரி காட்டியிருப்பான் படம் போட்டு. அந்த மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடியது நம்ம காட்டுற மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், இவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இதை பாரு, அரண்மனையை பாரு, பாரு, கட்டுற பாரு, திட்ட பாரு, அதை பாரு, இதை பாரு, என்ன செய்வான், எல்லாத்தையும் காட்டுவான். காட்டணும்னு ஒரு பயங்கரமான சந்தோஷமா போயிருமா. இவர் சொல்லுவாராம், அர்ஜுவில் ஆகலி, கொஞ்சம் ஒரு பர்மிஷன் கொடுங்க, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், என் புருஷன் சொல்லிட்டு வந்துடுறேன், என் பொண்ணாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், எங்க வாப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல, பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன்ல, நான் தோத்துருவேன்னு நினைச்சேன், நல்ல வேலைக்கு எனக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு, இதை போய் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்பாராம். உடனே மலக்கள் என்ன செய்வாங்களா, அதெல்லாம் கிடையாது, வந்ததுதான், வந்துட்டா போறது பேசி கிடையாது. என்ன செய்ய சொல்லுவாங்க, கேட்க மாட்டார், திருப்பி திருப்பி கேட்பாரா. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், மலக்கு மூலமா என்ன செஞ்சிருவான்னு கேட்டா, நம் தூங்கு கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை எப்பொழுது தூங்கு, எது வரைக்கும் தூங்கு, ஹத்தா யபாதகல்லாஹு மின் மல்ஜைக ஹாதா, இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும், கியாம நாள்ல எழுப்புற வரைக்கும் தூங்கு. அப்ப ஒரு நல்லடியாரா இருந்தால் அவர் என்ன செய்யறார், இப்ப தூங்குறார். நல்லடியாரா இருந்தால் அவர் கேள்வி கேட்டிருப்பாங்க, கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருப்பாரு, ஆன்சர் பண்ணணும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் போக கூடாது, தூங்கிட்டு இருப்பாங்க. நல்லடியார்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்க. மூலுதுமான ரசூலுல்லாஹ் வருவாங்க, மூலுதுமான அப்துல் காதர் ஜிலானி வருவாரு, எல்லாம் பொய், எல்லாம் ஹதீஸுக்கு மாத்தம். மூத்தா போனா என்ன வச்சு, நல்லடியாரா இருந்தா அவர் உறக்க நிலையில் இருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு உறக்க நிலையில் இருக்கிறாரு, கியாமத்து நாள்ல எல்லாத்தையும் மூத்தாகி திரும்ப எல்லாம் எழுப்புவான, அது வரைக்கும் லட்சம் ஆண்டுகள் என்ன செய்வார், அவர் உறக்க நிலையில தான் இருப்பார். முடிஞ்சு போச்சா கதை. அடுத்து என்ன, கெட்டவனு கேள்வி கேட்கப்படும், நீ என்னடா ஒண்ணுக்கும் பதில் தெரியாது, ஹாமா ஐயோ லாதிரி எனக்கு தெரியலையம்மா. அப்ப கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டானா. அப்ப அவனை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்புகளையும் சொல்லிக் கொண்டு அவனை தண்டித்துக் கொண்டே இருப்பார்கள். அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் சொல்லிக் கொண்டு அவன் என்ன செய்வாங்க, சம்மட்டியால அடித்துக் கொண்டே இருப்பார்கள் வருது. அப்ப கெட்டவர்கள் என்ன பண்றாங்க, பின்னி உத வாங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இங்க தப்பிச்சு வர்றதுங்கிறாங்க. தற்கொலை செஞ்சவன் கெட்டவன் தானே, அவன் ஆன்சர் பண்ண மாட்டான்ல. அவன் என்ன செய்யறான், முன்கர் நக்கீருடைய பிடியில உட்கார்ந்துகிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறான். நல்லவரா இருந்தா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, கெட்டவரா இருந்தா அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி இங்க வருவாருங்கிறான். அங்க அல்லாவுடைய லாக்கப்ல இருக்கும்போது தப்பிச்சு வந்து, அல்லாவுடைய லாக்கப் வந்து போலீஸ் லாக்கப் மாதிரியா, தப்பிச்சு வரையலுமா, லாக்கப் தானே அது, பின்னாடி தண்டனை கொடுக்க போறாங்க. இது லாக்கப் மாதிரி, கபூருங்கிறது லாக்கப் மாதிரி. அப்ப லாக்கப்ல இருக்கிறான், அல்லாவுடைய லாக்கப்ல இருக்கிறதுனால வரவே இயலாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான். என்ன சொன்னா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மௌத்தாகும் பொழுது எல்லா உயிர்களையும் அல்லாஹ் தன் கைவசத்தில் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் கைவசத்தில் எடுத்தோம்னா நீங்க தப்பிச்சு வந்துருக்குமா. அப்ப அவன் புடி இன்ன பஸ்ஸ ரப்பிக்கல ஷதீதுங்கிறான், இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. அல்லாஹ் பிடி இறுக்கமா பிடிச்சிருக்கும், தப்பிச்சு உருவிட்டு வந்துடுவார். அவரு ஏன் முடியல இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா, ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு இந்த பூமிக்கு மத்தியில ஒரு தடுப்பு சுவர் போடப்படுகிறது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் எழுப்பப்படுகிறது. இலா யௌமி யுபாஸூன், கியாம நாள் வரைக்கும். ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா
அந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில பெரிய சுவரை எழுப்பிடலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத சுவர், கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவரை எழுப்பி விடுவோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கணும். அப்ப அதை தாண்டி குதிச்சு வந்துடுவார் இவரு. அப்ப எந்த தவறு செஞ்ச கெட்டவனா இருந்தாலும் சரி, தூக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, கொலை செய்யப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் அந்த வினாடியோட உலகத்துக்கு அவனுக்கு தொடர்பு கிடையாது. நல்லவனுக்கு இங்க உலகத்தோட தொடர்பு கிடையாது, கெட்டவனுக்கு தொடர்பு கிடையாது. எந்த நல்ல ஆவியும் இங்க வராது, எந்த கெட்ட ஆவியும் வராது. வருதுன்னு நம்பினால் அவன் குர்ஆனை மறுக்கிறான், ஹதீஸை மறுக்கிறான். இது சம்பந்தமா விவரமா நீங்க தெரிந்து கொள்வதா இருந்தா பேய் பிசாசு உண்டான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். அதுல இந்த ஆவிகள்னா என்ன, எப்படி பேய்லாம் வருதுங்கிறீங்கல்ல, பேய் வரத்தான செய்யுதுன்ற அதெல்லாம் எப்படி பொய்,